ஹாய் ஆல், வாங்க கொள்ளு பொடியும் கருவேப்பிலை பொடியும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலர் மாறாத அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். அண்ட் அதே போல் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு தேவையான அளவு பெருங்காயம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பெருங்காயம் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அண்ட் தென் இதில் 1.25 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா வறுத்ததுக்கப்புறமா இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அண்ட் தென் தேவையான அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு இதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரு கொடுக்கும். ஸோ எள்ளையும் சேர்த்துட்டு எள்ளு நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அண்ட் தென் திருப்பியும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 3/4 கப் அளவுக்கு உளுந்தை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு கொள்ளு சேர்த்துட்டு இதையுமே நல்லா வறுத்துட்டு இது கூடவே சேர்த்து நல்லா ஆற வச்சுக்கலாம். மிளகு ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதையுமே லேசாக வறுத்துட்டு இது கூடவே சேர்த்துக்கலாம். தென் பூண்டு பல் ஒரு 10 பல் போல சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு இதையுமே இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நல்லா காய வச்ச கருவேப்பிலையை லேசாக பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இதுக்கு நீங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருவேப்பிலையை கூட நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு வறுத்துட்டு கூட நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா லேசாக பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது இப்போ 2 பேட்சாக பிடிச்சி எடுத்துக்க போகிறோம். ஒன்றுத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்க போகிறோம், மீதி ஹாஃப் எடுத்து வச்சிட போகிறோம். இப்போ கொள்ளு பொடி அரைக்கிறதுனால இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்தோன்னா கொள்ளு பொடி ரெடி ஆகிடுச்சு. தென் கருவேப்பிலை பொடிக்கு சேம் இதே போல் எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சிட்டு இது கூடவே நம்ம மீதி வச்சுருந்த கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்தோன்னா கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிடும்.